வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோவில் வந்து நாமக்கல் மாவட்டம் பொரசல்பட்டி கிராமத்துல புடவைக்காரியம்மன் கருப்பனார் சுவாமி திருக்கோயில் அப்படிங்கிற கோவில் இருந்த இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோயிலோட தனி சிறப்பு என்னன்னா, கருப்பனார் சுவாமிக்கு தனி கருவறை அமைய பெற்றிருக்க கோவில்னு இது சிறப்பு வாய்ந்து விளங்குது. இங்க இருக்க கருப்பனார் சுவாமியின் தனி சிறப்பு என்ன அப்படின்னா, ஸ்ரீ புறவைக்காரியம்மனுக்கு காவல் தெய்வமா விளங்குறது மட்டும் இல்லாம இந்த புரசல்பட்டி கிராமத்துக்கே தனி பெரும் காவல் தெய்வமா விளங்குறாரு அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களால நம்பப்படுற ஒரு உண்மை. இந்த கோவிலோட இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா, கருப்பனாருக்கு தனி கருவறை அமைய பெற்று இந்த கோயில்ல கருப்பனாருக்குன்னு ஊஞ்சலும் அமைய பெற்றிருக்கு. இந்த ஊஞ்சல்ல இருக்க கருப்பனார் சாட்டை மூலிமா குழந்தைகளுக்கு, பயத்துல இருக்கிற குழந்தைகள், பெரியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இந்த கருப்பனார் சாமி காலடியில வச்சு இந்த சாட்டையில வந்துட்டு பாடம் போடப்படுது. இந்த பாடம் போடுற நிகழ்ச்சி எப்ப நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை பௌர்ணமியில கருப்பனாருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பாடமும் போடப்படுது. இந்த கருப்பனார் சுவாட்டையில வந்து நீங்க குழந்தைங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, மனசுல குழப்பம் இருக்கிறவங்க வந்து ஒரு பாடம் போட்டுட்டு போனீங்கன்னா மனதளவுல உங்களுக்கு நல்ல மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது இந்த கோயில்ல இருக்கிற ஒரு விஷயமா நம்பப்படுது. கோயிலுக்கு பொதுமக்களாகிய நீங்களும் வந்துட்டு கருப்பனாரை தரிசித்து அவரோட அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆடி 28 அன்றைக்கு கருப்பனாருக்கு சிறப்பு பூஜை நடைபெற இருக்கு. ஆடி 28 அன்னைக்கு கருப்பனாருக்கு பண்டிகை எடுத்து கொண்டாடுறது வழக்கமாக கொண்டுள்ளார். அதனால ஆடி 28 அன்னைக்கு பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு கருப்பனார் அருள் பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறது.